எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் தேர்தல் அறிக்கையை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நேர்மையான உத்தரவாதம் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கிற இந்த அறிக்கையில மக்களை ஈர்க்கிற மாதிரி அப்படி என்னென்ன வாக்குறுதிகள் இருக்கு, வாங்க ஒவ்வொன்னா அலசி பார்க்கலாம். முதல்ல இந்த தேர்தல் அறிக்கையோட ஆணிவேர் என்னன்னு பாத்திரலாம். தவிகாவோட அடிப்படை கொள்கையா திருவள்ளுவரோட இந்த வரிகளை தான் சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதாவது பிறப்பால எல்லாருமே சமம், இதுதான் உங்களோட மைய கருத்து. இந்த சமத்துவ கொள்கைய வச்சு ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்கணும்னு திருக்குறள் சொல்ற 3 தூண்களை முன்வைக்கிறாங்க. அறம், பொருள், இன்பம். அறம்னா நேர்மையான ஊழலற்ற நிர்வாகம். பொருள்னா மக்களோட வாழ்வாதாரம், நாட்டின் பொருளாதாரம். இன்பம்னா மக்களோட சந்தோஷம், நல்வாழ்வு. இந்த 3ஐயும் மக்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு நல்ல ஆட்சியோட இலக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த வாக்குறுதிகளை எந்தெந்த தலைப்புல பிரிச்சிருக்காங்கன்னு ஒரு சின்னதா பாத்துருவோம். முதல்ல மக்கள் நலன், அப்புறம் கல்வி, பொருளாதாரம், கடைசியா நல்லாட்சி. ஒவ்வொன்னையும் விரிவாக பார்ப்போம். இறுதியா கட்சியின் தலைவர் விஜயோட ஒரு பர்சனல் வேண்டுகோளோட இதை நிறைவு செய்யலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியா நன்மை தரக்கூடிய திட்டங்கள். குறிப்பா வெற்றி மகளிர் திட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல பெண்களுக்கு நிறைய முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உத்தரவாதம் இருக்கு. அது என்னன்னா, 60 வயதுக்கு குறைவா இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவியோட பேங்க் அக்கவுண்ட்லயும் மாசம் 2500 ரூபாய் நேரடியா போடுவோங்கிறது தான். இது பெண்கள் கையில நேரடியா பணம் போற மாதிரி அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கொடுக்கணும் பார்க்கப்படுது. இந்த பண உதவியோட மட்டும் நிக்கல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னும் பல வகையில ஆதரவு தரப்போறதா சொல்லிருக்காங்க. உதாரணத்துக்கு, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமா தர்றது, ஏழை வீட்ல கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு 1 சவரன தங்கம், பட்டுச்சேலையோட திருமண உதவி, அப்புறம் அரசு பள்ளி மாணவர்கள் படிப்ப பாதியில நிறுத்தாம இருக்க அவங்க அம்மாவுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன். இப்படி பல வாக்குறுதிகள் இருக்கு. அடுத்ததா சமூக பாதுகாப்பு. அதாவது வயசானவங்க, கணவன் இழந்தவங்க, மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் மாசம் வர்ற பென்ஷன் தொகைய 3000 ரூபாயா உயர்த்துவோன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இத அவங்க கண்ணியமா வாழறதுக்கு நிச்சயம் ஒரு பெரிய உதவியா இருக்கும். மக்கள் நலன்ல அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியமும் அத்தியாவசிய தேவைகளும் தான். இதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், எல்லாருக்கும் வருஷம் இலவசமா ஃபுல் பாடி செக்அப், அப்புறம் மாசம் 200 யூனிட் வரைக்கும் கரண்ட் பில்லே கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, மக்கள் நலன் திட்டங்கள் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மாநிலத்தோட எதிர்காலமான இளைஞர்களுக்கும் கல்விக்கும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இத மாநிலத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடுனே சொல்லலாம். இங்க இளைஞர்களுக்கு ஒரு தெளிவான பாதையே வகுத்து கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் படிப்புல ஆரம்பிச்சு வேலைக்கு போற வரைக்கும் ஒரு முழுமையான திட்டம். முதல்ல உலகத் தரத்துல 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள் கொண்டு வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த செக்யூரிட்டியும் இல்லாம கடன். படிச்சு முடிச்சதும் வருஷத்துக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்டைஃபண்டோட இன்டர்ன்ஷிப். கடைசியா மக்கள் சேவை நண்பன் அப்படிங்கிற திட்டத்துல மாசம் 18,000 ரூபாய் சம்பளத்துல 5 லட்சம் பேருக்கு அரசு வேலையும் தரதா ஒரு தெளிவான திட்டத்தை முன்வைக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு உதவி திட்டம் இருக்கு. டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் 4,000 ரூபாயும், +2 ITI இல்லனா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மாசம் 2,500 ரூபாயும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பத்தி பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, குறிப்பா விவசாயத்துறைக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கற மாதிரி சில அறிவிப்புகள் இருக்கு. 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளோட பயிர்க்கடன் முழுசையும் தள்ளுபடி செய்வோம்னு சொல்றாங்க. 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடி. இது மட்டும் இல்லாம குத்தகை விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் நேரடி உதவியும் 5 லட்சம் சோலார் பம்ப் செட்களும் இலவசமா தருதா உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்பு ஒரு டன்னுக்கு 4,500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையா நிர்ணயம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியாலேயே முறையா மத்தி, காணாங்குழுத்தி, இறால் மாதிரியான சில மீன் வகைகளுக்கும் சட்ட ரீதியா குறைந்தபட்ச ஆதரவு விலை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு புதுமையான முயற்சி. இந்த கட்சியோட மிகப்பெரிய பொருளாதார இலக்கு என்ன தெரியுமா? 2036 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை
$1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமா மாத்தணுங்கிறது தான். இது மாநில வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்னு நம்புறாங்க. பொருளாதாரம் மட்டும் இல்ல, டெக்னாலஜிலயும் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தலைநகரமா மாத்தணுங்கிறது தான் அந்த திட்டம். இதுக்காக இந்தியாவிலே முதல் முறையா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைச்சகம், ஒரு தனி ஏஐ யூனிவர்சிட்டி, அப்புறம் ஒரு ஏஐ சிட்டியே உருவாக்குவோன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நிர்வாக சீர்திருத்தங்கள், ஊழல் தடுப்பு, மக்களுக்கு சிறப்பான சேவை, இதையெல்லாம் மையமா வச்சிருக்கிற நல்லாட்சிக்கான வாக்குறுதிகள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆட்சியில வெளிப்படைத்தன்மையும் மக்களுக்கு பதில் சொல்ற பொறுப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை எப்படி உறுதி செய்ய போறாங்க? அதுக்கான சில முக்கியமான தீர்வுகளையும் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் ஒரு ஊழலில்லாத மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை உருவாக்குறது நோக்கமாக கொண்டிருக்கு. இனிமே ரேஷன் பொருட்கள் உட்பட எல்லா அரசு சேவைகளும் நம்ம வீட்டுக்கே வரும்னு சொல்றாங்க. ஜாதிச் சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ் வாங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள கொடுத்தே ஆகணும்னு சட்டரீதியா உத்தரவாதம். மக்கள் சொல்ற பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்குனே சட்டமன்றத்துல ஒரு நாள். அப்புறம் மாவட்ட வளர்ச்சி நிதியில 10% மக்கள் எந்த திட்டத்துக்கு கேக்குறாங்களோ அதுக்கு செலவு செய்வோங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த தேர்தல் அறிக்கையோட நிறைவு பகுதிக்கு வர்றோம். இதுல தலைவர் விஜய் நேரடியா மக்கள் கிட்ட சில வாக்குறுதிகளோட ஒரு பர்சனலான வேண்டுகோளையும் வைக்கிறாரு. இது அவரோட வார்த்தைகள். இந்த விஜய நீங்க 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதி கொடுத்து நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன் அப்படின்னு தன்னோட நேர்மைக்கு அவரே நேரடியா ஒரு உத்தரவாதம் கொடுக்கறாரு. கடைசியா அவர் தனது ஆதரவாளர்கள் கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான கோரிக்கைய வைக்கிறாரு. தேர்தல் நாள் வரைக்கும் தங்களோட ஆதரவை காட்டுற விதமா வீட்டு வாசல்ல அவங்களோட விசில் சின்னத்தை கோலமா வரைய சொல்லி கேட்டிருக்காரு. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த முழக்கத்தோட தான் தவிகவோட முதல் தேர்தல் அறிக்கை வெளியாச்சு. இந்த நேர்மையான உத்தரவாதங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிக்குதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.